தாய்மொழி தமிழ் மொழியான நன்மை தமிழுக்கு வணக்கம். புகழ்ச்சி புரொடக்ஷன் வெளியீடு வி ஆண்டனி மற்றும் ஷாரா இமானுவல் இணைந்து தயாரித்த பிரபல ஈழத்து பெண் இயக்குனர் ஈழவாணியின் இயக்கத்தில் ஈழத்து கலைஞர்களின் நடிப்பில் உருவான மூக்குத்தி பூ திரைப்படத்தை ஊக்குவிக்கும் முகமாக இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். தமிழீழ தாகத்தோடு தம் உயிரை தியாகம் செய்து எம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் எம் மாவீரர்களுக்கும் இனப்படுகொலையினால் மாண்டு போன எம் உறவுகளுக்கும் உலகெங்கிலும் பல்வேறு வகையிலும் இழைக்கப்பட்ட அநீதிகளினாலும் இயற்கை அனர்த்தங்களினாலும் உயிர் நீத்த அனைத்து மக்களுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நன்றி. நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக மங்கள விளக்கேற்ற முதலாவதாக வைத்தியர் திரு துரைராஜா வரதராஜா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்ததாக திரு சொர்ணலிங்கம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். திரு ஜுனோன் பிரான்சிஸ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். திரு கணபதி ரவீந்திரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். திரு குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். திரு எலியா கருணானந்தம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சட்டத்தரணி திரு பி கெனடி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஊடகவியலாளர் திருமதி சிவகதனி பிரபாகரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மூக்குத்திப்பூ திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் வெளியீட்டாளருமான திருமதி ஷாரா இமானுவல் அவர்களையும் திரு இமானுவல் ஜமீரல் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். நன்றி. அடுத்ததாக இத்திரைப்படம் கனடாவில் திரையிட பல்வேறு வழிகளையும் ஆதரவு நல்கிய நல்கியவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் ஆதரவு நல்கியவர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் கௌரவிக்கும் முகமாகவும் திரு குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களையும் எலியா கருணானந்தம் அவர்களையும் திரு இமானுவல் ஜசிகரன் அவர்களையும் கன்னி ஆண்டன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். முதலாவதாக கௌரவிக்க வைத்தியர் திரு துரைராஜா வரதராஜா அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சைட்டா இப்படி வாங்க, நடுவ வாங்க ரெண்டு பேரும்.
திரு துரைராஜா வரராஜா அவர்களுக்கு இங்க பாருங்க 3 பேரும் வைத்தியர் வரராஜா அவர்களை பற்றி ஒரு சில வசனங்களை சொல்ல இருக்கிறார்கள். இறுதி யுத்தத்திலே மிக கடுமையாக அந்த யுத்தத்தில் மக்கள் இடம்பெயர்ந்தோடு போயிருக்க இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு நிலையம் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு நிலையத்துக்கு மக்கள் போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சுதந்திரத்தை தாண்டின பிறகு நிரந்தரமான கட்டிடமான வசதியான வைத்தியசாலை இல்லை. அந்த நேரத்தில் பல திறமைகளை வீச்சு விமான குண்டு வீச்சுக்கு மத்தியிலேயும் பாடசாலைகள் கட்டிடங்கள் தான் வைத்தியசாலை இருந்தது. அதனை தொடர்ந்து அங்கால புதுமாந்தலம் பொங்கலைக்கு போயிருக்க மரங்களுக்கு தரப்பாடுல தான் அங்க சத்திர சிகிச்சைகள் நடந்து கொண்டிருந்தது. நினைச்சு பார்க்க முடியாத செல்லடி அங்க ஒருதலும் இல்லை. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு பிபிசி ஒரு பேட்டி கொடுத்தது. இங்க பொதுமக்கள்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருந்து அரசாங்கம் தான் அதுக்கான வீச்சை செய்யணும். அந்த நேரம் அரசாங்கத்தால் உத்தியோகமாக ஒரு அறிவிப்பு வருகிறது. இங்கே நீங்க இருக்கீங்களா உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் 3 வைத்திய அதிகாரிகளுக்கும். இவை அதுகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாம தமிழ் மக்களுக்கான சேவையை கடைசி நேரம் தங்களுடைய பொறுப்புகள் பறி போனாலும் தங்கள் பதவிகள் பறி போனாலும் பரவாயில்லை, தங்களை உயிரை வெறுத்து அங்க நின்று அந்த மக்களுக்கான வைத்திய சேவையை செய்து அதை முடிஞ்சு முள்ளிவேங்கால் ராணுவ கட்டுப்பாடு வந்த பிறகும் இவர்கள் 4ஆம் ஆடி கிட்டத்தட்ட விசாரணைக்கு போய் அங்கேயும் அச்சுறுத்தப்பட்டு எங்களுக்கு எதிராக சில செய்திகளை வெளியிட சொல்லி அங்கே இருந்தும் அவர்கள் அப்படி செய்யப்பட்டு பயங்கர அழுத்தத்துக்கு மத்தியில் அங்கே இருந்து வெளியில வந்தவர். நிச்சயமாக தமிழ் மக்களால் இவர் போற்றப்பட வேண்டியவர். நன்றி. இந்த தருணத்தில் வைத்தியர் துரைராஜா வரராஜா அவர்களை பெருமைப்படுத்துவதை நாம் பெருமளவு அடைகிறோம். அடுத்ததாக மூக்குத்தி பூ திரைப்படத்தை கனடாவில் திரையிட எண்ணிய போது அதற்கான தியேட்டர் ஸ்பான்சர்ஷிப்புக்கு தாமாகவே அனுசரணை வழங்க முன்வந்த ஜேசி குரூப் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜூன்லோட் பிரான்சிஸ் அவர்களை கௌரவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை கௌரவப்படுத்துற ஆள்கிட்ட அந்த கூப்பிட்டு கொஞ்சம் முன்னுவாங்க. ஊடக அனுசரணை வழங்கிய கனடிய யுகம் வானொலி ஊடகையாளர் தளபதி ரவீந்திரன் அவர்களை கௌரவமாக மதிக்கிறோம். பெண் இயக்குனர், பெண் விநியோகித்தர், பெண் தயாரிப்பாளர் என்ற வரிசையில் ஊடக அனுசரணை வழங்கிய கனடிய தமிழ் வானொலி ஊடகவியலாளர், திரைப்பட பெண் எழுத்தாளர், கனடிய தமிழர் சங்கத்தின் உளவியல் ஆலோசகர், பெண்கள் உதவி திட்ட தொகுப்பாளர் மற்றும் மூத்தோருக்கான வழிநடத்தினர் திருமதி சிவகதிரி பிரபாகரன் அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இங்க பாருங்க 3 பேரும் இங்க பாருங்க. நீங்க சொன்னதான் திரைப்படத்தை திரையிடுவதற்கு நீங்கள் ஆகலாக இருப்பதை விட்டு பெருமகிழ்ச்சி அடைவதும் அதற்கு மேற்பட்டமாக திரைப்படத்தை பற்றிய சிறு அறிமுகத்தை வழங்குமாறு கனடா விநியோகங்களான சாரா பிரஷ் அண்ட் பியூட்டி உரிமையாளர் திருமதி சாரா இமானுவல் அவர்களையும் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரெனோவேஷன் உரிமையாளர் திரு இமானுவல் ஜெசிகரன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். அனைத்து இலக்கு ரசிகர்களுக்கு முக்கிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொருவரும் உங்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஊக்கத்திற்கு வினாடிகள் காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றவரை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்ததற்கு
மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் நாங்கள் இந்த கூக்குரல் திரைப்படத்தை இங்கு திரையிடும் போது அதற்கு அனுசரணை வழங்கிய அனுசரணையாளர்களுக்கும் உங்களது நன்றிகளை கூறிக்கொண்டு திரைப்படத்தை நீங்கள் வழங்கின அனைவருடைய ஒத்துழைப்பையும் தெரிஞ்சோட நான் பாராட்டுகிறேன். முகுதிப்பு திரைப்படம் வந்து ஈழத்து கலைஞர்கள் நாங்கள் ஊக்கி போட்ட ஒரே ஒரு கொள்கையாக தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்து செய்தனாங்க. இந்த நேரத்தில் நான் குறிப்பிடவும் இந்த திரைப்படத்தில் ஒரு சில கதாபாத்திரத்தை எடுத்து பங்கேற்று நடித்த ஒரு நடிகரும் இங்கே இருக்கிறார். நான் அவரையும் இந்த நேரத்திலே கூப்பிடுறேன். திருவள்ளுவர் பிரணவன் என்பது இப்ப இன்னும் சில படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தற்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே அவர்கள் எந்த நேரத்தில் எங்களோட நிற்கிறது எங்களுக்கு பெருமையா இருக்கிறது. நாங்கள் தென்னிந்திய திரைப்படங்களுக்கு தான் கூட்டாமலே போய் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய இந்த முயற்சி வந்து எங்களுக்குள்ளேயும் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த கலையை வளர்க்கணும் நாங்கள் அதை முன்னெடுக்க வேணும். அப்ப புலம்பெயர் உறவுகளாக இருக்கிறாங்க எங்களுடைய கலைஞர்கள் வளர்க்கணும் என்ற ஒரு குறிக்கோளோட நான் இந்த திரைப்படத்தை எடுத்து இதில் விட்டுறேன். உண்மையிலேயே உங்களை அனைவரையும் பார்த்து நீங்கள் எனக்கு தந்த சப்போர்ட்டை நினைச்சு சரியான மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வேறு வேறு திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளோடு எங்களுடைய படைப்புகளுக்கு முக்கியமாக நீங்க வந்து முன்னின்று நாங்கள் இளம் எல்லாத்திலையும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல அதனால நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் எங்களை பெருமைப்படுத்தி நீங்கள் வந்து நீங்கள் கலைஞர்களை பெருமைப்படுத்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி என்று வார்த்தை கூறி காணாது அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படம் வந்து ஒரு இக்கட்டான காலப்பகுதிக்குள் எடுக்கப்பட்ட திரைப்படம். அதாவது தெரியும் உலகளாவிய ரீதியில் கொரோனா நோய் பரவி கொண்டிருந்த நேரத்தில் அந்த கட்டத்துக்குள்ள காலகட்டத்துக்குள்ள அதுக்கு பின்னரான இலங்கையில் நடந்த தொடர் செயற்பாடுகளின் போதுதான் இந்த படத்தை எடுக்கப்பட்டது. உண்மையாக மிகவும் ஒரு கடினப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இதில் செய்த ஒவ்வொரு ஈழத்து கலைஞர்களும் வந்து தங்களுடைய நேரத்தை அர்ப்பணிப்பு செய்து எடுத்தவர்கள். உண்மையில இதில் வந்து பாராட்டவர்களும் ஈழத்தினுடைய ஒரு முக்கியமான இயக்குனர் ஈழவாணி என்றார். என்னுடைய முதலாவது இயக்குனர் அவருடைய படத்தில் நான் 3வது படம் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு படம் வெளியில் இருக்கிறது அவருடைய இயக்கத்தில். உண்மையில் சிறப்பான ஒரு இயக்குனர் தான் ஈழவாணி என்றார். அவரோட வேலை செய்ததில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் நாளாவிலையும் வந்து இப்போ வந்து 2 படங்கள் நான் செய்திருக்கிறேன். சந்தோஷம் வந்து என்னுடைய இந்த முகுதிப்பு படம் வந்து இந்த படம் நான் இலங்கையில் ரிலீஸ் ஆகிடுது. எங்கள் கண்ணியை தான் பார்த்தாங்க. நான் பார்க்கல நானும் பார்க்க போறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஆவல் இருக்கோ அதே ஆவல் எனக்கு இருக்கு. நான் எடுத்து படத்தை நான் பார்க்கிறேன். சந்தோஷம். இறுதியாக ஒரு 2 நிமிடங்கள் துரைராஜா டாக்டர் அவர்கள் வெள்ளராஜா அவர்களை திரு உரையாற்றுவார். எல்லாருக்கும் நன்றி. ஒரு திரைப்படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் என்ற அந்த ஒரு தைரியத்தில் இந்த இடத்துல வைத்தியர் என்பதையும் தாண்டி ஒரு கலைப்படைப்பை படைக்கல அது எவ்வளவு சவால்கள் இருக்கும்ன்றத நேர பார்க்கின்ற பொழுது அல்லது அதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் அந்த விஷயம் தெரியும். நித்திர கொள்ளாம சாப்பிடாம பிடிக்காம எல்லாத்தையும் சொந்தங்களை விட்டு வேலையில விட்டுலாம் போய் தான் அந்த சேவையை செய்கிறோம்.